வியூவர்ஸ், வெல்கம் டு பிடிகே கிரியேட்டர்ஸ். பிடிகே கிரியேட்டர்ஸை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் எலக்ட்ரிக்கல் நாலேஜை வளர்த்துக் கொள்ளுங்கள். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்த கொஷின்ஸ் பார்ப்போம். பேக் இஎம்எஃப் அதிகமாக இருக்கும் இயந்திரம் எது? அதாவது பேக் இஎம்எஃப் அதிகமாக இருக்கும் இயந்திரம் எது? ஏ டிசி ஜெனரேட்டர், பி டிசி மோட்டார், பி டிரான்ஸ்ஃபார்மர், டி இன்வெர்ட்டர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி டிசி மோட்டார். டிசி ஜெனரேட்டரில் யோக் பணி என்ன? ஏ காயிலை சுழற்ற, பி காந்தப்புலத்தை உருவாக்க, சி மெக்கானிக்கல் ஆதரவு வழங்க, டி மின்சாரம் சேமிக்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி மெக்கானிக்கல் ஆதரவு வழங்க. டிசி ஜெனரேட்டரில் யோக் பணி என்ன? மெக்கானிக்கல் ஆதரவு வழங்க. மின்சாரத்தில் லீக்கேஜ் கரண்ட் அதிகமாக இருப்பதற்கு காரணம்? ஏ அதிக மின்னழுத்தம், பி குறைந்த எதிர்ப்பு, சி இன்சுலேஷன் குறைபாடு, டி அதிக சுமை. மின்சாரத்தில் லீக்கேஜ் கரண்ட் அதிகமாக இருப்பது காரணம் சி இன்சுலேஷன் குறைபாடு. மின்சார கெப்பாசிட்டரில் டி எலக்ட்ரிக் பயன்பாடு? ஏ மின்போக்கு அதிகரிக்க, பி மின்னழுத்த குறைக்க, சி கெப்பாசிட்டன்ஸ் அதிகரிக்க, டி வெப்பம் குறைக்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி கெப்பாசிட்டன்ஸ் அதிகரிக்க. மின்சார கெப்பாசிட்டரில் டி எலக்ட்ரிக் பயன்பாடு கெப்பாசிட்டன்ஸ் அதிகரிக்க. ஸ்லிப் டெஸ்ட் செய்யப்படும் இயந்திரம்? ஏ டிசி மோட்டார், பி இண்டக்ஷன் மோட்டார், சி சிங்க்ரோனஸ் மோட்டார், டி ஸ்டெப்பர் மோட்டார். ஆன்சர் சி சிங்க்ரோனஸ் மோட்டார். ஸ்லிப் டெஸ்ட் செய்யப்படும் இயந்திரம் சிங்க்ரோனஸ் மோட்டார். ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் எதில் செய்யப்படுகிறது? ஏ டிசி மோட்டார், பி இண்டக்ஷன் மோட்டார், சி டிரான்ஸ்ஃபார்மர், டி இன்வெர்ட்டர். ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் எதில் செய்யப்படுகிறது? ஆன்சர் சி டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மரில் தான் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டும் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டும் செய்யப்படுது. மின்சார உற்பத்தியில் பேஸ் லோடு பிளான்ட் என்றால்? ஏ உச்ச சுமை நேரத்தில் மட்டும், பி எப்போதும் இயங்கும் நிலையம், சி அவசர பயன்பாடு, டி சோதனை நிலையம். மின்சார உற்பத்தியில் பேஸ் லோடு பிளான்ட் என்றால்? ஆன்சர் எப்போதும் இயங்கும் நிலையம். மின்சார உற்பத்தியில் பேஸ் லோடு பிளான்ட் என்றால் எப்போது இயங்கும் நிலையம். டேரிஃப் என்றால்? மின்சார உற்பத்தி செலவு, பி மின்சார விநியோகம், சி மின்சார கட்டண அமைப்பு, டி மின்சார இழப்பு. ஆன்சர் மின்சார கட்டண அமைப்பு. டேரிஃப் என்றால் மின்சார கட்டண அமைப்பு. மின்சாரத்தில் டிமாண்ட் ஃபேக்டர் மதிப்பு எப்போதும் 1க்கு மேல், பி 1, சி 1க்கு குறைவு, டி 0. ஒன்றுக்கு குறைவு. மின்சாரத்தில் டிமாண்ட் ஃபேக்டர் மதிப்பு எப்போதும் 1க்கு குறைவு. டைவர்சிட்டி ஃபேக்டர் பொதுவாக ஏ 1க்கு குறைவு, பி 1, சி 1க்கு மேல், டி 0. ஒன்றுக்கு மேல். டைவர்சிட்டி ஃபேக்டர் பொதுவாக 1க்கு மேல் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மோர் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் வீடியோஸ்க்கு
சப்ஸ்கிரைப் டு பிடிகே கிரியேட்டர்ஸ். பிடிகே கிரியேட்டர்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.